அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, நண்பர்களே, தோழர்களே, ஜனநாயக சக்திகளே, மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக ஒரு சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு எழுச்சி பயணத்தை தொடங்கியுள்ளோம். அந்த எழுச்சி பயணத்தின் 2ஆம் நாளான நேற்றே நெல்லை பேட்டை பகுதியில் உடையர்புரம் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் ஒரு சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்கு. அதில் குறிப்பாக அந்த பெண் பிள்ளைமார், அதாவது பிள்ளைன்னு சொல்லக்கூடிய சாதியை, ஆதிக்க சாதியை சேர்ந்தவர். அதில் உள்ள அந்த சிவமதிங்கிறவங்க அந்த பெண் பிள்ளை சமூக சாதியை சேர்ந்தவர். அதே மாதிரி அந்த பெண்ணினுடைய காதலன் ஆனந்த கிருஷ்ணன் தேவேந்திரகுல சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த பெண்ணை ஆணவ படுகொலை செய்துள்ளார்கள். அது அப்பட்டமாக தெரிந்துள்ளது. அதாவது ஆனந்த கிருஷ்ணன் தொடர்ச்சியா திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தார். பத்திரிகை வடிவமைத்துள்ளார். பல்வேறு விஷயங்களையும் தயார் செய்து கொண்டிருந்தார். அந்த தருணத்துல திட்டமிட்டே அந்த பெண்ணை இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து அவரை கொண்டுள்ளார்கள் அப்படிங்கறத தான் ஆனந்த கிருஷ்ணன் பதிவு செய்யறாரு. அந்த பெண்ணும் ஆனந்த கிருஷ்ணன் பேசும்போது, என்னை கொல்லுவதற்கான எல்லா வகையான ஏற்பாட்டையும் செய்து கொண்டிருக்கிறார்கள், என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கும் போது ஒரு ஆணவ படுகொலை இன்னைக்கு அரங்கேறி இருக்கு அப்படிங்கறதான். அப்ப இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்கள் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த சாதிய படுகொலைகளும் ஆணவ படுகொலைகளும் அரங்கேற்றிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறதை நமக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய எவ்வளவு நம்ம இந்த சமுதாயத்தில் அனைவரும் மனிதர்களாகவும் சமத்துவம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இவ்வளவு அநியாயமா சாதிய படுகொலைகளும் ஆணவ படுகொலைகளும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதை ஒட்டி தான் அந்த குறிப்பா ஆனந்த கிருஷ்ணனை சந்திப்பதற்காக நேற்று அந்த எழுச்சி பயணத்தினுடைய 2வது நாள்ல அங்க அவரை சந்திக்கிறதுக்கு நேர்லயே அவங்க ஏரியாவுக்கே போயிருந்தோம். அப்போ அப்படி போயிருக்கும் போது அங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா முக்கியமா தேவேந்திரகுல இளைஞர்கள் மத்தியில பெரிய அளவில் அம்பேத்கரை ஒரு பக்கம் நீக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த பகுதியில அம்பேத்கர், அதே மாதிரி இமானுவேல் சேகரன், சுந்தரலிங்கனார், இப்படி அனைவரினுடைய படங்களையும் வைத்து அந்த பகுதி தேவேந்திரகுல இளைஞர்கள் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதுவே நமக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அந்த பகுதியில பெரும்பான்மையா தேவேந்திரகுல இளைஞர்கள் சமுதாயம் தான் இருக்குது. வெறும் ஒரு 10 வீடு 15 வீடு தான் பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளை சமூகத்தில் உள்ள குறிப்பா சிவமதியினுடைய தாய்மாமன் சொல்லக்கூடிய பழனிங்கிறவருக்கு நிலம் கொடுத்தது தேவேந்திரகுல மக்கள் தான். அவருக்கு வீடு கட்டி கொடுத்தது தேவேந்திரகுல மக்கள் தான். இப்படி எல்லா வகையிலையும் அவருக்கு உதவியா இருப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள மட்டும் அவரை அந்த தேவேந்திரகுல மக்களை விட மாட்டாங்க. எவ்வளவு ஒரு அநியாயம்! இது மட்டும் இல்ல, இந்த படுகொலை இது திட்டமிட்டே அப்பட்டமாக சொத்துக்காகவும் சாதிய பாகுபாடையும் காட்டி தான் இந்த படுகொலையை அரங்கேற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான். இந்த எழுச்சி பயணத்தோட முதல் நாள் தொடக்கத்துல ஒரு சாதி மறுப்பு தம்பதியினரை சந்திச்சோம். அதுல ஆண் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர், பெண் இதே மாதிரி பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவர். அந்த பிள்ளை சமூகத்தை சேர்ந்த பெண் வீட்டார் என்ன பண்றாங்கன்னா, அவர்கிட்ட ஒரு பொட்டு அந்த பெண்ணிடம் நகை கூட இல்லாம, பணம் கூட இல்லாம எல்லாத்தையும் பறித்து கொண்டு அனுப்புகிறார்கள். அதற்காகவே அவர் கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணு பேர்ல 2 லட்சம் ரூபாய் போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு வச்சிருந்தாங்களா, அந்த பணத்தை வாங்குவதற்காகவே அவர் கூட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அந்த பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அதை அதுக்கப்புறம் அவர் கூட தொடர்பே வச்சுக்கல. இதெல்லாம் இருக்கும்போது ஏதாவது குழந்தை பிறக்கும் போது கூட நெருக்கமாயிரும் அப்படின்றதுக்காக, அதை தடுப்பதற்காக கூட என்ன செய்யறாங்கன்னா, பிரசவம் ஒரு 2 நாள் ஆக போது இருக்குன்னா 2 நாளைக்கு முன்னாடி அந்த பெண்ணினுடைய தம்பி அந்த பெண்ணுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அனுப்புறது. அப்ப எந்த வகையிலுமே நீ தொடர்புக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுல அதாவது இணக்கமா போய்விடக்கூடாது அப்படிங்கறதுல இந்த சாதியும் சொத்துடைமையும் இணைந்தே இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல இங்க பேட்டையில உள்ள அந்த சிவமதிக்கும் கூட பாத்தீங்கன்னா சொத்துக்கள் நிறைய இருக்கதா சொல்றாங்க. அதே மாதிரி அரசு அதிகார பதவிகள்ல இன்னைக்கு இந்த பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர்கள்
நிறைய அரசு அதிகார பதவிகள்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. IFS ஆபீசர், IAS ஆபீசர், அந்த அரசு அதிகார பதவிகளில் இருந்து கொண்டு இன்னைக்கு அந்த சிவமதிங்கிற அந்த பெண் கொல்லப்பட்டதை தற்கொலையாக மாற்றிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான். நெல்லை மாநகரத்தினுடைய கமிஷனர் நேரடியாகவே, அதாவது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவர் பேட்டி கொடுக்கிறாரு. என்னன்னா வந்து இது வந்து நாங்க தீர விசாரிச்சோம், அறிவியல் பூர்வமான முறையில விசாரிச்சோம், ஆனா அது தற்கொலைங்கிறது வருது அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாரு. அப்புறம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இது வந்து தற்கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணினுடைய உடலையும் இன்னைக்கு எரித்து முடிச்சுட்டாங்க. அப்ப இதெல்லாம் வந்து எதை காட்டுகிறது என்றால், இன்னைக்கு அரசு அதிகார வர்க்கத்தில் முழுக்க இருக்கக்கூடிய இந்த சாதிய சங்கங்களும் அவர்களினுடைய பிணைப்புகளும் இன்னைக்கு இந்த சிவமதியினுடைய உயிரை பறித்துவிட்டு சர்வ சாதாரணமாக கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். சிவமதியினுடைய உறவினர்கள், அதாவது அம்மா அப்பா உறவினர்கள்லாம் வந்து அந்த தேவேந்திர குல மக்கள் பக்கத்துலானே இருக்கிறாங்க தெருவில், அவங்கள்ட்ட எல்லாம் பேசிக்கிறாங்க, எங்க பொண்ணு பறி போனதுல நாங்களே கவலைப்படல, நீ எதுக்கு உங்க பையன் அங்கங்க இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அப்பட்டமாக ஒரு உயிருக்கான எந்த ஒரு மதிப்பும் எந்த ஒரு இதுவும் கொடுக்காம, அவர் உயிருங்கிறது கூட மதிக்காம, மனிதர் என்று கூட மதிக்காம அந்த பெண்ணை கொன்றுள்ளதை நம்ம பகிரங்கமா வந்து பார்க்க முடியுது. அப்ப அந்த உடையர்புரம் அந்த ஏரியால போய் பார்க்கும்போது அவ்வளவு இளைஞர்களும் ஆதங்கத்தோட நம்ம கிட்ட இந்த விஷயங்களை எல்லாம் வந்து வெளிப்படுத்துறாங்க. அப்ப இந்த பிரச்சனையில் நாம் இன்னைக்கு முக்கியமாக இந்த தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழால கூட என்ன சொல்றோம்னா, சாதி மறுப்பு மனம் செய்து கொண்டவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும், அப்படிப்பட்ட காதலர்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும், அதற்கு வந்து சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டத்தை வந்து சிறப்பு சட்டத்துல இயற்றுறதுல முக்கியமா இந்த ஆதிக்க சாதி சங்கங்களினுடைய சொத்துக்களை, ஆதிக்க சாதியினர் குறிப்பாக வந்து இந்த படுகொலையில் ஈடுபடக்கூடிய ஆதிக்க சாதியினர் சொத்துக்களை பறிமுதல் பண்ணணும், ஆதிக்க சாதி சங்கங்களை தடை செய்யணும், RSS BJP தடை செய்யணும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் முக்கியமா அதுல நம்ம வலியுறுத்துறோம். அப்ப இதையெல்லாம் வந்து இந்த காதலர்களுக்கு பாதுகாப்பு வேணும், இந்த காதலர்களினுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை அங்கீகரிக்கப்படணும், அப்ப இந்த சமத்துவ சமுதாயம் பிறக்கணும், சமத்துவ பண்பாட்டை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதை நாம் விடாபிடியாக அவர்களிடம் கொண்டு போயிருக்கிறோம். தொடர்ச்சியாக வந்து இதை வந்து இன்னைக்கு ஆளும் அதிகார வர்க்கமோ அரசோ இது ஆணவ படுகொலை இல்ல சாதாரண தற்கொலைன்னு மூடி மறைச்சிட்டு போயிட்டு இருக்கு. இது போன்று எண்ணற்ற சாதி ஆணவ படுகொலையில சாதாரணமா மறைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா நாம் இதையெல்லாம் கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது. இதில் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சமத்துவத்திற்கான ஒரு பண்பாட்டை நாம் அவர்களுக்கு வரித்து கொண்டு அவர்களுக்கு வந்து நாம் அவர்களுடன் நிற்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத மக்கள் அதிகார கழகத்தின் இந்த எழுச்சி பயணத்தின் மூலமாக நான் உணர்கிறேன். தொடர்ச்சியா இப்படி வந்து பல்வேறு இந்த எழுச்சி பயணங்கள்ல போகும்போது இந்த சாதி மறுப்பு மனம் கொண்டவர்கள் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த சமுதாய கட்டுமானம் எவ்வளவு வேகமா வந்து மாறிக்கிட்டு இருக்குன்றதையும் பாக்குறோம். முதல் நாள் பயணத்துல ஒரு வீட்டுல நேரடியாக போய் வந்து சாதி மறுப்பு மனவிழா வந்து மனம் வந்து நடக்குது, அதுல போய் நாங்க கலந்து கொண்டு நடத்தி வைக்கிறோம், விசிக தோழர் உட்பட எல்லாரும் போய் செய்யறோம். அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா இங்க சாதிய ஆணவ படுகொலை நடக்குது. இப்படி சமூகத்தில் ஒரு பக்கம் எவ்வளவு வேகமா சாதி மறுப்பு மனங்கள் நடந்து கொண்டு இருக்கோ அவ்வளவு அதுக்கு எதிராக இந்த பிற்போக்கு சக்திகள் குறிப்பாக ஆதிக்க சாதி சங்கங்களும் RSS BJP கும்பல்களும் இதற்கு எதிராக தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வந்து இந்த பிற்போக்குத்தனத்தை பரப்புகிறார்கள், படுகொலைகளை தூண்டுகிறார்கள். ஆகவே இவர்கள் அனைவரும் வந்து தடை செய்யப்படணும், இவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தை பறிமுதல் செய்யப்படணும். ஆகவே இந்த எழுச்சி பயணத்தில் தொடர்ந்து நாம் பயணிப்போம், இந்த சமூக ஜனநாயக பண்பாட்டை நிலைநிறுத்துவோம், இந்த சமூக ஜனநாயக பண்பாட்டினுடைய சமூகமாக இதை வளர்த்தெடுப்போம், ஜனநாயக சமூகம் படைப்போம் என கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி.